வணக்கம். விதைத்தீவிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி நடுறது, அதனுடைய மேல் வளர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பல தகவல்களை இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு நடவுக்கு இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி ஃப்ளாட்டாகவும் நீங்கள் வந்து இப்படி கராமச்சிட்டு ஃப்ளாட்டாக ஒரு இடத்தையும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாத்தி முறைகள், கரை பள்ளம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா கரை பாத்தி, பள்ளம், மேடு அது மாதிரி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடியினுடைய குச்சிகளவே நீங்கள் நடலாம். நிறைய வகை சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இது வந்து இந்த மாதிரி இது ஸ்டெம் கட்டிங் இருந்தால் போடுங்க. இதில் பாதி இருந்தாலே போதுமானது தான். இதை இப்போ இந்த மாதிரி பாத்தி முறை அமைச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஈரப்படுத்திடுங்க. நடும்பொழுதே ஈரப்படுத்திட்டு அவ்வளோதாங்க. இப்படி நட்டு விட்டிங்கனாலே போதுமானது. இங்கே ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் இடவெளி நல்லாவே ஒரு 2 அடி கூட நீங்கள் விட்டுக்கலாம். 2 அடி விட்டுட்டு இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்படி பண்ணி விட்டிங்கனாலே போதுமானது. மண் வந்து இப்படி பொதுன்னு இருக்குங்க. தண்ணி விட்டுட்டு இது மாதிரி நட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 வகையான சக்கரவள்ளி கிழங்கு நட்டிருப்போம். இது ஒரு வகை, இலையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஒரு வகை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு வகை. இப்போது இந்த பாத்திகளில் தான் இதெல்லாமே நட்டுருக்குறோங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த குச்சியைத்தான் இதில் நட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதே இது வேர்கள் வந்து இங்கே படர்ந்து போகிற மாதிரி விட்டால் நல்லது. எங்கேயெல்லாம் வேர் பிடிக்குதோ அங்கேயெல்லாம் வந்து கிழங்கு உருவாகும். இங்கே பாருங்கள், பிச்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ இங்கே வேர் பிடிக்குது. இந்த வேர் பிடிச்சதுனால இங்கேயும் கிழங்கு வந்து உருவாகும். சரிங்களா? சக்கரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் 5 மாத பயிருங்க. நார்மலாக ஐப்பசி மாதம் நட்டால் 5 மாதம் பயிர் தாங்க இது. ஐப்பசின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அதாவது அக்டோபரில் வந்துட்டு நீங்கள் நடணும். அக்டோபரில் நட்டிங்கன்னா 5 மாதம் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா அறுவடைக்கு வந்துடும். வேறு நாட்கள், வேறு மாதங்களில் நட்டிங்கன்னா கூட ஒரு 2-3 மாதம் ஜாஸ்தியாகும். அந்த ஐப்பசியில் நடுறது, அதாவது அக்டோபரில் நடுற அளவுக்கு ஒரு ஈல்டு வந்து மற்ற டைமில் நடும்போது கிடைக்காதுங்க. இது செய்து பார்த்ததும் பெரிய விவசாயிகள் மத்தியிலையும் டிஸ்கஸ் பண்ணி இது வந்து கன்ஃபார்ம் பண்ண விஷயமும் கூடங்க. நானும் அது மாதிரி செய்தும் பார்த்துருக்குறேன். வீட்டு தோட்டத்தில் இதே மாதிரி செய்து இருக்கிறேங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து நட்டுக்கங்க. இப்போ இது மாதிரி நட்டாச்சு. இப்போ இது ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம், 5 மாதத்தில் வந்து அறுவடைக்கு வருதுன்னா ஒரு 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 4வது மாதம் பாதியில் என்ன பண்ணலாம்னா மேல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா தம்மன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தினோம்னா கீழ் வளர்ச்சி, அதாவது கிழங்குகள் வந்து நல்லா பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி கொடி போயிருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கொடி இருக்குன்னா இதை வளர விடாமல் இப்படி திருப்பி விட்டுறலாம். அதை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கொடிகளை இந்த பாருங்கள் இப்படி திருப்பி விட்டுறது. இது மாதிரி இப்படி திருப்பி விட்டுருங்க. அதோட வளர்ச்சி வந்து ஒரு இதாகவே இருக்காமல் போயிடும். இப்படி கொடிகளை இப்படி திருப்பி போட்டுருங்க. இது மாதிரி செஞ்சீங்கனாலே மேல் வளர்ச்சி வந்து கண்ட்ரோல் ஆகி கீழ் வளர்ச்சி வந்து கிழங்கு வைக்கிறதும் நல்லா வைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெம் இங்கே இருக்குது. இது மாதிரி இப்படியே திருப்பி விட்டுறது. இப்போ பாருங்கள், இப்படி திருப்பி போட்டுறணும். இது மாதிரி திருப்பி போட்டாலே போதுமானதுங்க. ஸோ அப்போ வந்து வளர்ச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும், மேல் வளர்ச்சி கண்ட்ரோல் ஆகும். இது மாதிரி சக்கரவள்ளி கிழங்குன்ட்டு இல்லை, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எல்லாத்தையுமே மேல் வளர்ச்சியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா கீழ் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. கிழங்கு தான் நமக்கு பெருக்கணும், அதை தான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். ஸோ அது வந்து ஜாஸ்தி ஆகணும்னா மேல் வளர்ச்சியை அந்த பருவம் வர்ற டயத்தில் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 3 மாதத்தில் ஒரு கிழங்கு வருது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். 2 மாதம் முடிஞ்சு 2.5 மாதம் வரும் பொழுது அந்த கடைசி ஒரு 20 நாளோ ஒரு 20 நாள் வரைக்குமாவது இது மாதிரி போட்டிங்கன்னா கிழங்குனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். முள்ளங்கியாக இருக்கட்டும், கேரட்டு, பீட்ரூட்டு, எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம். அந்த செடிகளுக்கெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உடச்சி எரிஞ்சிட வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடலாம். இல்லை 2-3 இலைகளை வந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முள்ளங்கியாக இருந்தால் முள்ளங்கி கீரை அழகாக நீங்கள் வந்து சமையல் பண்ணலாம். மற்ற கீரைகள் மாதிரியே அழகாக சமையல் பண்ணலாம். மருந்து தெளிக்காமல் நம்ம செய்கிறோம், சமையல் பண்ணலாம். அது மாதிரி 2-3 இலைகளை வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்திடுங்க. அப்போது மேல் வளர்ச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இல்லைங்களா, கீழ் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. இது மாதிரி செய்யலாம். கிழங்குகளுக்கு இது மாதிரி எல்லா வகையான கிழங்கு வகைகள் அனைத்துக்குமே இது மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் செய்யலாம். கடலைக்காடுகளில் கடலை போடுவாங்க, அதுவும் அப்படித்தான். கீழ் வளர்ச்சி நிறைய நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னா கடலை செடிகளை வந்து ஒன்று மிதிச்சு விடுவாங்க, இல்லைன்னா ட்ரம் உருட்டி அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க மேல் வளர்ச்சியை. அதே மாதிரி சிஸ்டம் தான் இதுலேயும் செய்கிறது. இது மாதிரி பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதைத்தீவோடு சேர்ந்தீர்கள்.
நன்றி.